குப்பைமேனிச் செடி தெரியுமா உனக்கு? அத தேடித்தான் இங்க வந்தேன். ஏதோ கொஞ்சம் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதான் துளாவிக்கிட்டு இருக்கேன். உமையாள் பாட்டி குப்பைமேட்டிற்கு வருகிறாள் என்றால் அதில் விஷயமில்லாமல் இருக்காது என்று நான் நினைத்தது சரியாகவே இருந்தது. இவ்வளவு சொல்லிய பிறகு அந்த குப்பைமேனிச் செடியைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வராமல் இருக்குமா என்ன? தொடர்ந்து உமையாள் பாட்டியிடம் கேட்டவாறே அவருடன் வீட்டிற்கு நடந்தேன். குப்பைமேனி இலை பயன்கள் மலச்சிக்கலுக்குத் தீர்வு. குப்பை போல் நோய்களால் ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துறதால குப்பைமேனின்னு நாம சொல்றோம். பொதுவா குப்பைமேனிச் செடியில பலவித மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அது ஒரு நல்ல மலம் இளக்கியா இருந்து மலச்சிக்கலுக்கு தீர்வா இருக்குது. குப்பைமேனி இலைச்சாறு பல வகை ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தா இருக்குது. குப்பைமேனி இலையை அரைச்சு மலவாய் வழியாய் சிறிய நெல்லிக்காய் அளவு உட்செலுத்த நாட்பட்ட மலக்கட்டு நீங்கும். இலையை சாறெடுத்து சிறிது உப்பு சேர்த்து குடிச்சா மலம் நன்கு கழியும். வலி குறைய இலைச்சாறை தலைவலிக்கு பூசினா வலி குறையும். இலைச்சாறை நல்லெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி வலியுள்ள இடங்களில் தடவலாம். படுக்கை புண்கள் குணமாக இலைச்சாறை படுக்கை புண்களுக்கு பெட் சோர்ஸ் பூசி வந்தா அவை குணமாகும். இளைய விளக்கெண்ணெயில வதக்கி இளஞ்சூட்டோட படுக்கை புண்ணுக மேல வச்சு கட்டி வந்தாலும் கூட புண்ணாறிடும். இப்படி குப்பைமேனி இலைகளினால் விளையும் மருத்துவ பலன்கள் பற்றி விவரித்தவாறே வந்த பாட்டியிடம் நானும் ஆவலுடன் தொடர்ந்து கேட்க குப்பைமேனி வேரின் மகத்துவத்தையும் எடுத்துரைத்தாள் பாட்டி. குப்பைமேனி வேர் பயன்கள் குடற்பூச்சிகள். குப்பைமேனி வேர்ல கஷாயம் செஞ்சு 10-100 மில்லி குடிச்சா குடற்பூச்சிகள் சாகும். மலச்சிக்கலுக்கு தீர்வு. வேரை கைப்பிடியளவு எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில கலந்து அதை கால்பாகமாக குடிநீர் வற்ற காய்ச்சி வடிகட்டி குடிச்சா மலச்சிக்கல் தீரும். பாட்டி குப்பைமேனி இலை மற்றும் வேர்களின் மூலம் கிடைக்கும் மருத்துவ குணங்களை சொல்லி முடிப்பதற்கும் பாட்டியின் வீடு வருவதற்கும் சரியாக இருந்தது. பாட்டி சொல்லியதை கேட்டபின் குப்பையில் வேர் விடும் இந்த குப்பைமேனியை குப்பையில் கிடைக்கும் கோமேதகமாக எண்ணத் தோன்றியது எனக்கு. குப்பையிலிருந்து கரண்ட் எடுக்கிற திட்டம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனா குப்பைமேனிச் செடியில இருந்து ஆரோக்கியம் எடுக்கிறது கண்டிப்பா சாத்தியம்னு புரிஞ்சுகிட்டேன் பாட்டியிடம் சொல்லிவிட்டு விடை பெற்ற என்னை சாப்பிட்டு விட்டு செல்லும்படி கூறி இட்லியுடன் குப்பைமேனி இலை சட்னியை பரிமாறினாள் பாட்டி. வயிறு சுத்தமாக, கோழை அகல, வயிற்றுப்புழுக்களை கொல்ல குப்பைமேனி இலையின் சாற்றினை சிறியவர்கள் 12 வயதிற்கு கீழ் 1-4 தேக்கரண்டி மற்றும் பெரியவர்கள் 15-30 மில்லி உட்கொள்ள வயிறு சுத்தமாகும், கோழையை அகற்றும், வயிற்றுப்புழுக்களை கொல்லும். கோழைக்கட்டு இலைச்சாறை சிறிது வேப்பெண்ணெய் கலந்து இறகில் தோய்த்து தொண்டையில் உள்நாக்கில் தடவ சிறு குழந்தைகளுக்கு வயிற்றில் தங்கியிருக்கும் கோழைக்கட்டு வாந்தி மூலம் வெளிப்படும். கவனிக்க, எப்பொழுதும் எந்த மூலிகைகளையும் உட்பிரயோகமாக பயன்படுத்தும் முன்னர் மருத்துவரிடம் ஆலோசித்து பின் எடுக்கவும். குப்பைமேனி இலையில் சாறு பிழிந்து 1 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடிக்க மலத்தை நன்றாக இளக்குவதோடு வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழித்து வெளியேற்றும். உணவுப் பொருள்களின் சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு ஆரோக்கியத்தை கெடுக்கும் புழுக்களை குப்பைமேனி கொண்டு வெளியேற்றிவிடலாம். குப்பைமேனி காடுமேட்டில் வளரக்கூடியது. சிறு செடியாக வளரும். இதன் இலை பச்சை பசேலென முக்கோண வடிவமாக அரும்பு அரும்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் புள்ளிகள் இருக்கும். பூக்கள் வெண்மையாக சிறிய அளவில் இருக்கும். காய்கள் முக்கோண வடிவில் மிளகு போன்று இருக்கும். இந்த குப்பைமேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். சொறி, சிரங்கு நீங்க குப்பைமேனி இலையுடன் சிறிது உப்பு சேர்த்து அரைத்து உடலெங்கும் பூசி 15 நிமிடங்கள் கழித்து குளித்து வந்தால் சொறி, சிரங்கு மாறி சருமம் பொலிவு பெறும். குப்பைமேனி இலையை உணவு முறையாகச் சாப்பிட்டு வந்தால் திமிர்வாதமான நரம்பு பலவீனம், உடல் மதமதப்பு, கை கால் மதமதப்பு போன்றவை நீங்கும். குப்பைமேனி இலை பயன்கள் அதுல சொல்லணும்னா அது ஒரு நல்ல மலம் இளக்கியா இருந்து மலச்சிக்கலுக்கு தீர்வா இருக்குது. குப்பைமேனி இலைச்சாறு பல வகை ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தா இருக்குது. குப்பைமேனி இலையை அரைச்சு மலவாய் வழியாய் சிறிய நெல்லிக்காய் அளவு உட்செலுத்த நாட்பட்ட மலக்கட்டு நீங்கும். குப்பைமேனி இலை எப்படி சாப்பிடுவது? குப்பைமேனி இலையில் சாறு பிழிந்து 1 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடிக்க மலத்தை நன்றாக இளக்குவதோடு வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழித்து வெளியேற்றும். உணவுப் பொருள்களின் சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு ஆரோக்கியத்தை கெடுக்கும் புழுக்களை குப்பைமேனி கொண்டு வெளியேற்றிவிடலாம். நீரில் காய்ச்சி குடிநீராக அருந்த பூச்சிகள் அனைத்தும் வெளியேறும். குப்பைமேனி இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளம் சூட்டில் கட்டிவர படுக்கை புண்கள் ஆறும். குப்பைமேனி இலையை கைப்பிடியளவு எடுத்து சிறிது மஞ்சள், உப்பு சேர்த்து அரைத்து பூசி சிறிது நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் குணமாகும்.